ஏய் ஒண்ணு இல்ல அது சீட் பெல்ட் மாட்டினா சத்தம் போயிடும். அங்க இருக்கு. ஒரு நிமிஷம், அது அப்படி இல்ல. கனவை நினைவாக்கிட வேண்டியதுதான். உட்காருங்க. உள்ள ஏறு. என் கனவெல்லாம் சதிச்சிட்டாலே சதிகாரி. இவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே. வேற என்ன பண்றது பாப்போம். வந்தா தகராறு பண்ணுவாங்க. மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? சார் ஓடிருங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. பாத்து பாத்து பாத்து. கத்திரி புதாவணி ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஏய் பயப்படாத. நீ என் அருகில் இருந்தால் நான் யமனையே வென்று விடுவேன் தெரியுமா? இதுல கவிதை வேற. சிரிச்சவ அசின் போல நடிச்சவ அப்பம் பேச்ச கேக்குறானே. லவ்வர்ஸ் டேய உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு.
ஆனா எந்த பிளானும் பண்ணாம நானும் தேனும் கட்டி புரண்டு லவ்வர்ஸ் டேயா சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டோம். பாத்து என்ன மேம்? வலிக்குதுடி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேம். இன்னும் கொஞ்சம் நீவி விட்டா சரியாயிடும் மேம். அண்ணி ரொம்ப வலிக்குது அண்ணி. நான் இங்க உட்கார்ந்துக்கவா? உட்காரு. சும்மா சொல்லக்கூடாது. நமக்கு அடிபடாம நம்ம தேன் அப்படியே நம்மள தாங்கிக்கிட்டா. வலிக்குது. சரியாயிடும் மேம். நீ போ. ஓகே. ஏண்டி இப்படி? புருஷங்காரன் கனவுல கூட சந்தோஷமா இருக்க கூடாது? அது பொறுக்காத. மூஞ்ச பாரு. என்ன அண்ணி எல்லா பிளானும் சொதப்பிட்டே வருது. இந்த பிளான் சொதப்பவே சொதப்பாது காவேரி. என்ன பிளான் அண்ணி? பிளான் துர்கா. முதல்ல துர்கா கூட்டணியை பிரிக்கணும். அதுக்கு இன்னைக்கு கோலியில வலிக்கு விழ போனவளை தாங்கி பிடிச்சு காப்பாத்தினானே ரிஷி. அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு டெவலப் பண்ணி துர்காவை ரிஷி காதலிக்கிறான்னு கதை கட்டி விடுவோம். அண்ணி என்ன சொல்றீங்க? ஏய் டென்ஷன் ஆகாத. மது இந்த துர்காவை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. அவங்களுக்குள்ள சண்டை வரணும்னா ரிஷி துர்காவை காதலிக்கிறான்னு மதுவை முதல்ல நம்ப வைக்கணும். மது நம்பிட்டா துர்காவை வீட்டை விட்டே துரத்திடுவா. மதுவோட பலம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மதுவுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவளையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு ரொம்ப சுலபமா உன்னை ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த எலும்பு சம்பளத்தை நைட்டு படுக்கிறப்போ 2ஆ கட் பண்ணி உப்பு சக்கரை சேர்க்காம புளிஞ்சு குழந்தை வச்ச நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னி 7 நாள்ல உன் மாமா உன்னை தேடி வருவான். காவேரி, ஏய் அண்ணி உன் கனவை நான் சீக்கிரமாவே நிஜமாக்குறேன். சூப்பர் பிளானுமா. ஒரு பிளான் கூட யோசிக்க துப்பு இல்ல. சூப்பர் பிளானா? மூஞ்ச பாரு. பாராட்டினாலும் போறேன். நான் சொன்ன மாதிரி உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப நீ கும்புற ஆத்தா கூட அப்ப என் பக்கம் தான், புரியுதா? விருப்பப்பட்ட நான் வந்தேன். கட்டாயப்படுத்தி தானே கூட்டிட்டு வந்தீங்க. மறந்து போன காதல நான் புரிய வைக்க வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல ப்ளீஸ். அது கட்டுக்கதை. எஸ், உன்னை கட்டிக்க போற காதல் கட்டுக்கதை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்தோம். எங்க 2 பேருக்கு இடையில இவ்வளவு டிஸ்டன்ஸா? இந்த டிஸ்டன்ஸை குறைக்கணுமே, என்ன பண்றது?
வராத வந்த அத்திவர்த்தர் மாதிரி பாலாஜி பரதர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? தேங்க்ஸ்டா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாசா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பைக் ஓட்டும்போது செல்போன் பேசாதானே? சாரி பாஸ். ஏன் பேசுற? பேச மாட்டேன் பாஸ். செல்போன்ல பேசிட்டு வருது. எம்மனுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேக்குற மாதிரி. ஓ நேரம் என்ன மீட் பண்ண? எம்மன் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தா என்னவா இருக்கும் சொல்லு? உங்க வீட்ல உன்ன நம்பி இருக்கவங்கள யார் பாத்துப்பா? பக்கத்து வீட்டுக்காரன பாத்துப்பா சொல்லு. என்ன சார் திடீர்னு சென்டிமெண்ட்ல எல்லாம் பேசுறாரு? ஓ, இதுதான் காரணமா? சார் லவ் மூட்ல இருக்காரு. இல்லாத வேலையை செய்ய சொன்னது காரணம் இதுதானா? சார், இப்போ நான் என்ன பண்ணோம்? ஐ மீன் எந்த வேலையை பண்ணோம் சொன்னீங்கன்னா அந்த வேலையை உடனே செஞ்சிருவோம் பாஸ். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கடந்த 3 மாசமா சகாரா பாலைவனத்துக்கு போட்டியா மக்களை வெயில் போட்டு தாக்கிட்டு இருக்கு. இவர் புதுசா இன்னைக்கு தான் வெயில பாக்குற மாதிரி கேக்குறாரு. லவ் மூட்ல இருக்காரு, அப்படிதான் பேசுவாரு. ஆமா பாஸ், ரொம்ப வெயிலா தான் இருக்கு. பாலாஜி, அப்ப நீ ஒண்ணு பண்ண. என்ன பாஸ்? நீ வேணா என் கார் எடுத்துக்க, நான் வேணா உன் பைக் எடுத்துக்கிறேன். பைக்கா பாஸ்? ஏன்னா ரொம்ப வெயிலா வேற இருக்கு, நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சரியா? ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஓகே பாஸ், புரியுது பாஸ். வந்துருச்சா? இந்த கீ. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? என் கார்ல போறது ஓகே பாஸ். ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன் பாஸ். பாலாஜி மெயின்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகணுமா? அத கார்ல போய் தான் எடுக்கணுமா? அதான். ஆத்தாடி தப்பிச்சோம். ரிஷி சார் பக்கத்துல உட்கார்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. அவன் கார் எடுத்துட்டு போட்டோம். மெயில இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்க கார்ல தான் போக முடியுமா? லவ் மூட்ல இருக்காரு, இப்படி தான் பேசுவாரு. கார் போய் பைக் வந்தது டும் 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 டும். கார் போய் பைக் வந்து ஹே அர்ஜென்ட்னு சொன்னா நீ என்ன கிளம்பல? சீக்கிரம் போ. கிளம்புறே. அவன் கார் எடுத்துட்டு போறான். நம்ம 2 பேரும் பைக்ல போலாமா? நான் பைக்ல வர மாட்டேன், கடைக்கு நடந்தே வந்துடுறேன். எந்த பால போட்டாலும் அடிக்கிறாளே. ஓகே, இந்த ரோட்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போனா அந்த ரைட்டுக்கு அடுத்தது ஒரு சந்து வரும். அந்த சந்துல பைக்கை நானே பொறுமையா தான் தள்ளிட்டு போக முடியும். லெஃப்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் வரும். அதை சுத்திக்கிட்டு அங்க ஒரு மரம் இருக்கும். நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொல்லு, சீக்கிரமா போன்னு சொன்னல. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. பிரிண்ட் அவுட் எடுக்கணும்ல. கிளம்புறே பாஸ், கிளம்புறே பாஸ். நூறு கிலோமீட்டரா இருந்தாலும் தனியா நடந்தே போயிடுறேன். எந்த உயிர் தேடி வந்தது, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்தது, உன் வார்த்தை தேன் வார்த்தது.
காட், இந்த மாடர்ன் Dress மாஃபியாக்களுக்கு மத்தியில ஒரு தமிழ் பாரம்பரியம். லேட்டா கொடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷா கொடுத்திருக்க. என் காதல் தேவதையே, என் லவ்வை எப்படி சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்ற மட்டும் பாரு. ஆஹா, அழகே, என் தேவதையே, என் உயிரே, என் மூச்சு காற்றே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எங்க நீங்களும் பிங்கு, நானும் பிங்கு, எப்படி நாம 2 பேரும் ஆவமா சிங்கு? ஐ லவ் யூ பேபி. வாங்கிட்டு ஐ லவ் யூ. ஐயோ திருட. அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். உழைக்கிறா, மறைச்சுக்கோ. எவ்வளவு கரெக்ட் பண்ணாலும் எவனாவது வந்துடுறானே. சார் வேண்டாம் சார், நம்ம போயிடலாம் சார், போயிடலாம் சார். நான் இல்லைங்க சார், வாங்க சார், சார் போயிடலாம். ஐயோ சொன்ன கேளுங்க சார், வேண்டாம் சார், அப்புறம் பிரச்சனை ஏதாவது வந்துட போது. இங்க பாரு, உன்ன மாதிரி மத்த பொண்ணுங்கிட்ட அவன் தப்பா நடந்து கூடாதுல்ல. அவனை நான் கவனிச்சுட்டு வரேன், நீ இங்கே இரு. சார் வேண்டாம் சார், சார் 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 சொன்ன கேளுங்க. சார், தானா போகல, தானா வந்துச்சு, விட்டுருங்க சார். ஐயோ வரானே, நான் என்ன பண்றது? ஐயோ கூடவே வரானே. போயிட்டானா? ஐயோ போக மாட்டான் போல இருக்கே. இனிமே இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, வேற ஏரியாவுக்கு போய் ரோஜா கொடுத்துக்க வேண்டியதான். நீங்க யாரோ எவரோன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒருத்தர் என்ன பாடா படுத்துறாங்க. ரொம்ப ஓடி வந்துட்டேன் போல, மூச்சு வாங்குது. தண்ணி இருக்கா? இருக்கு பிரதர், ஆனா உனக்கு இல்ல. நான் ஒண்ணும் பண்ணல சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், இந்த பக்கமே வர மாட்டேன் சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். பிரதர் பிரதர் ஒரு நிமிஷம், டென்ஷனா வாதுங்க. உங்க கை கொடுங்க. உங்க கைய நான் காலா நினைச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. லவ்வர்ஸ் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்ச நாள் பிரிஞ்சிடும். கொஞ்ச நாள்னா சொல்றேன், ஒரு 400 வருஷம் இருக்கும். என்னது 400 வருஷமா? இன்னும் 40 வருஷம் இருந்தா இன்னொரு தடவை அத்திவரதரை பார்க்கலான்னு ஆசையா இருக்கு. அதுவே நடக்குமான்னு தெரியல. இவன் 400 வருஷம் கதை விடுறானே. அந்த கடவுள் இருக்காரே, அவர்தான் உங்களை கூட்டிட்டு வந்து எங்க காதல சேர்த்து உதவி பண்ணிருக்காரு. நம்பிட்டேன், நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? மொத்தமா வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுங்க, சரியா? அப்புறம் பிரதர், திரும்பவும் என் ஆள் பக்கம் போக அக்கா மீறி போனா அடிப்பேன். போக மாட்டேன். குட் பாய் ப்ரோ, பை பாய். போயிட்டு வாங்க. இத வந்துகிட்டு இருக்கமா? இந்த மாதிரி லூசிக்கெல்லாம் ஃபிகர் மடியுது, நமக்கு ஒண்ணும் கிடைக்கல. ஓ காட், அடுத்தவன் காதல சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன மாமா வேலை பார்க்க வச்சிட்டீங்க. பட் என்ன மாமான்னு ஒருத்தி கூப்பிடுறதுக்கு எப்ப அனுப்பி வைப்பேன்? அப்ப இந்த வருஷமும் பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் தானா? எப்படியோ
அந்த துக்கத்தை செலிப்ரேட் பண்ண பணத்தை கொடுத்துருக்கிய. தேங்க் யூ காட். ப்ரௌட் ஆஃப் யூ. ப்ரௌட் ஆஃப் யூ காட். நான் வரேன் சார். வண்டியில ஏறு. அப்ப தனியா நடந்து வா. ரோசுப்படி ரோசுப்படி அங்கேயே வைங்க. முன்னாடி வச்சா வண்டி என்ன எப்படி ஓட்டுறது? புடி. பிடிக்கலன்னா நீ நடந்து வா.